வியாக்கியானத்தை படிச்சுட்டு ராமாயணம் படிச்சா ஒரு ஸ்லோகமே நகர மாட்டேங்கிறது பாருங்க. அப்பேற்பட்ட பிள்ளைய குடுன்னு கேட்டார். தசரதர் கீழே விழுந்துட்டார். விழுந்த உடனே வசிஷ்டோபி மகாதேஜாகா, வசிஷ்டர் கூட ஒத்துப்பார், ஒத்துக்கவே மாட்டார் அவர். ஆனா வசிஷ்டர் கூட ஒத்துக்கக்கூடிய விஷயம் இருக்குன்னா, ராமன் வீரன் சாமர்த்தியம் படைத்தவன் என்கின்ற விஷயத்துல நானும் வசிஷ்டரும் ஒத்து போயிடுவோம்னர் விஸ்வாமித்ரர். வசிஷ்டோபி மகாதேஜாக ஏச்சேமே தபசி ஸ்திதாகனர். அப்ப ராமரை கூப்பிடுனர். அப்ப ராமனை எதுக்கு கேட்கிறேள்? குழந்தையாச்சே அவன். ஊனஷோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனா ந யுத்த யோக்கியதாமியஸ்ய பஷ்யாமி சஹ ராட்சசைஹி. 16 வயசு கூட ஆல சுவாமி. யாராவது உங்க வயசு என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்வேள்? 22 கூட ஆகல அப்படியா சொல்வேள்? வயசு என்னன்னு கேட்டா வயசை சொல்லணும். 21 ஆயிருக்கு, 22 ஆக போறது. 22 கூட ஆகலேன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, அந்த காலத்துல யுத்தம் பண்றதுக்கான வயசு 16ஆம், ராமருக்கு 12. இவர் யுத்தம் பண்றதுக்கு தானே கூப்பிடுறார். அப்ப 16 கூட ஆலைன்னு தான் சொல்லணும். உங்க பிள்ளை வண்டி ஓட்டுறானா? 18 கூட ஆலை சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரி 16 கூட ஆல. ஊன ஷோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனா. என் பிள்ளை ராமனை கேட்கிறேளே தாமரை கண்ணன். டிரான்ஸ்லேஷன் என்ன எழுதிருப்பா தெரியுமோ? Why do you ask my son, the lotus-eyed one who is not 16 years of age? question mark போடுவா. ஏன் தாமரை கண்ணன்னு சொல்லணும்? விஸ்வாமித்ரரே, நீங்க சண்டை போட கூட்டுன்னு போறது ராட்சசால் கிட்ட. அவ எழுந்துக்கிறதே ராத்திரி 9 மணி, கார்த்தால தூங்குறதே 5 மணி. எம் பிள்ளை தாமரை கண்ணன். சாயங்காலம் 6 மணி சூரிய அஸ்தமனம் ஆயிடுதுன்னா தாமரை எப்படி மூடுமோ, இதுவும் தெரிஞ்சாதம் சாப்பிட்டுட்டு என் குழந்தை தாச்சி தூங்கிடும். நீங்க அதை சண்டை போட கூட்டுன்னு போறேளே, தாமரை கண்ணன் ராத்திரி முழுக்க எப்படி முழிச்சுன்னு இருப்பாங்கிறதுக்காக சொன்னாரா ராஜீவலோச்சனஹா ந யுத்த யோக்கியதாமியஸ்ய பஷ்யாமி சஹ ராட்சசைஹி. அந்த ராட்சசாலோட சண்டை போடுறதுக்கான தகுதி இல்லைன்னு சொன்னாரா? அப்போ விஸ்வாமித்திரர் பதில் சொல்ற. தசரதா, என்கிட்டயா நீ இதை பத்தி பேசுற? நான் சொல்றேன் கேளு. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம். எனக்கு தெரியும் ராமன் சத்திய பராக்கிரமத்தோடு கூடியவன். இவ்வளவுதானே சொல்லியிருக்கார் வியாக்கியாத்தா. ஐ நோ தட் ராமா இஸ் த பர்சானிபிகேஷன் ஆஃப் வேலர் அண்ட் ஸ்பிளெண்டர். ஃபுல் ஸ்டாப். இவ்வளவுதான் போட்டிருப்பா. இப்ப நான் வியாக்கியானம் அடிக்கிறேன் கேளுங்கோ. 20 லைன் இதுக்கு வியாக்கியானம். இந்த ஒரு வரிக்கு கமெண்ட்ரிக்கு என்ன சொல்றாருன்னு பாருங்க. பாஹ்ய சக்ஷுசால் அறியமாட்டாய், மனச்சக்ஷுசால் அறிவாய் போலும். நீ வெளிக்கண்ணால ராமனை பாக்குற, உனக்கு புரியாது. என்ன மாதிரி மனக்கண்ணுலேந்து பாரு, ராமபிரபாவம் தெரியும். ஞானவிருத்தாமயாராஜன்னு பகவஹா பரியுபாசிதா, ஆச்சாரியர்களை சேவித்த நான் அறிவேன். சுவாமி பேசும்போது பல பல விஷயங்கள் சொன்னார். என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? அவர் முன்னாடி சொன்ன விஷயத்துல, இந்த இடத்துல தீட்சிதர் வாழ் வந்திருக்கார், இந்த இடத்துல சாஸ்திரிகள் வந்திருக்கார், சிவானந்த விஜயலட்சுமி இந்த இடத்துல வந்திருக்கா. இதெல்லாம் தான் நமக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அவ ஏறின மேடையில நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே. அப்படின்னா விஸ்வாமித்திரர் சொல்றார், ஆச்சாரியர்களை சேவித்து ஞானம் பெற்ற எனக்கு தெரியும் ராமன் யாருன்னு. நாட்டாரை சேவித்த நீ அறியாய். சாதாரண மக்களை பார்க்கக்கூடிய உனக்கு தெரியாது தசரதா. அடுத்தது, குஷதர்பதராக, புல்லும் கையுமாக இருக்கக்கூடிய நான் அறிவேன், வில்லும் கையுமாக இருக்கக்கூடிய நீ அறியாய். அந்த அகம் வேத்மி, எனக்கு தெரியும் அப்படிங்கிற வார்த்தையில இவ்வளவு அடங்கி இருக்கான். அடுத்தது சொல்றார், தர்ம மோக்ஷ காம இஷ்டியாக இருக்கக்கூடிய எனக்கு தெரியும். தர்ம அர்த்த காம மோட்சங்கள்ல தர்மத்துக்கும் மோட்சத்துக்கும் அபிலாஷை இருக்கக்கூடிய எனக்கு ராம பிரபாவம் தெரியும். அர்த்தத்திலும் காமத்திலும் ஆசைப்படக்கூடிய உனக்கு ராம பிரபாவம் தெரியாது. அகம் வேத்மி. நான் கல்லிலும் முள்ளிலும் சயனிக்கின்றேன். வாழ்க்கையின் கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும். எனக்கு ராம பிரபாவம் தெரியும். பஞ்சசயனத்தில் சயனித்திக்கக்கூடிய உனக்கு ராம பிரபாவம் தெரியாது. நானோ சாஸ்திரங்களை படித்தவன், நான் கூறுகின்றேன். எனக்கு தர்மசாஸ்திரம் படித்தவனான எனக்கு ராம பிரபாவம் தெரியும். காமசாஸ்திரம் படித்த உனக்கு ராம பிரபாவம் தெரியாது. அகம் வேத்மி அப்படின்னு சொல்லிட்டு, அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம்னு விஸ்வாமித்திரர் சொல்றாரா? எங்கேந்து வந்ததுன்னு கேட்டார் கோவிந்தராஜர். வேதாகம் ஏதம் புருஷம் மகாந்தம். வேதாகம் ஏதம், ஏதம் வேதாகம், ஏதம் வேதாகம் தான் வேதாகம் ஏதம். எடுத்தா வேதாகம் ஏதம் அகம் வேத்மி. விஸ்வாமித்திரர் என்ன சொன்னார்? அகம் வேத்மி வேதாகம் ஏதம். புருஷம்னு வேதம் சொல்லித்தா ராமம், மகாந்தம்னு வேதம் சொல்லித்தா சத்திய பராக்கிரமம். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம்.
வேதாகமேதம் புருஷம் மகாந்தம். அதனால ராமாயணத்தில் சொல்லப்பட்டது வேதமே. அதனால இந்த இடத்துல சாதிக்கிறார், வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம் தமசஸ்து பாரே. இந்த பிரகிருதி மண்டலத்தை கடந்து சென்றால் தமச கடக்கலாம். பெருமாள் கிட்ட போகணும்னா இந்த பிரகிருதி மண்டலத்தை கிடைக்கணும். பிரகிருதி மண்டலம் தமஸ் அப்படிங்கிறது எங்க தெரியறதுன்னா, பாத்ம புராணத்துல உத்தரகாண்டத்துல சொல்லியிருக்கா, அசங்கேய பிரகிருதேஹே ஸ்தானம் நிபிடத்வாந்தம் அவ்யயம் ஊர்த்வம் து சீம்னி விரஜா நிசீமாக சனாதனி பிரதான பரமவ்யோம ஸ்தோனந்தரே விரஜானதி வேதாங்க ஸ்வேத ஜனிததோயைஹி பிரஸ்ரவிதா சுபா தஸ்யாஹ பாரே பரே வியோம்னி திரிபாத் விபூதிஹி சனாதனி. இப்பேற்பட்ட திரிபாத் விபூதியை சென்று அடைய வேண்டும் என்றால் இந்த விரஜா நதியை கடக்க வேண்டும். அப்படின்னா இந்த பிரகிருதி மண்டலத்தை தாண்டணும். பிரகிருதி மண்டலத்துக்கு இருக்கக்கூடிய பெயர் தமஹா. அதனால ஆதித்ய வர்ணம் தமசஸ்து பாரே, தமச கடக்கணும். சர்வாணி ரூபாணி விசித்திய தீரஹ நாமானி கிருத்வா அபிவதன் யதாஸ்தே. அடுத்த மந்திரம் 17வது மந்திரம். தாத்தா புரஸ்தாத்யமுதா ஜஹார சக்ரஃப் பிரவித்வான் பிரதிஷ்ச தஸ்ரஹ தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி நான்யஃ பந்தா அயனாய வித்யதே யம் தாதா புரஸ்தாத் உதஜஹார பிரதமதः சதுர்முகः பகவந்தம் பரமாத்மானம் பரமபுருஷ ஞானம் ஞாதவான் ஏவம் இந்திரஹ வாமதேவாதயஸ்ச ஞாதவந்தः. இவர்தான் பரமபுருஷன் எப்படி தெரியும்னு வேதம் கேட்டுது. முதல்ல ஞானத்தை பெருமாள் பிரம்மாவுக்கு உபதேசிக்க, பிரம்மாவானவர் இந்திரனுக்கு பிரதர்தனாதிகளை கொண்டு மகர்ஷிகள் வாமதேவரை கொண்டு உபதேசிக்க ஞானம் கிட்டியதாம். அப்படின்னா என்ன தெரியறதுன்னர், தமேவம் வித்வான் அமிர்தைஹ பவதி. எவன் ஒருவன் சதாச்சாரியனை ஆசிரித்து நல்ல ஞானம் பெறுகின்றானோ அவனுக்கு தான் ஆழ் பொருள் தெரியும். சனாதன தர்மத்துல பெருமாளுக்கு சமமா ஆச்சாரியன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரியனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். ஆனா தேசிகனுக்கு 750 வருஷத்துக்கு முன்னாடியே ஆச்சாரியனை எப்படி இருக்கணும்னு குணலட்சணங்கள் எடுக்கிறார். சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதியம் அனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். வேதத்தை கற்றவனும் வேதத்தில் இருக்கக்கூடிய கருத்தை நன்றாக ஆராய்ந்து தன்னுடைய ஆச்சாரியனிடத்தில் கற்றவனும் அந்த ஆழ்பொருள் வேதத்துக்கு சமுதாயத்தில் ஏத்தவாறு எல்லா மக்களையும் நன்றாக பாவிப்பவனும். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், எப்பொழுதும் பிரம்மத்தினிடத்தில் சிந்தனையோடு இருப்பவனும். பிரம்மனிஷ்டம் சத்தஸ்தம் சத்தியவாச்சம், சத்தியத்தையே பேசக்கூடியவன். சமயநியத்தையா சாதுவிருத்தியா சமேதம், நல்ல குணங்களோடு இருந்து பாகவதோத்தமர்களை நன்றாக மதிக்க தெரிஞ்சவனும். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சத்தியஸ்தம் சத்தியவாச்சம் சமயநியத்தையா சாதுவிருத்தியா சமேதம். டம்பா அசூயாதி முக்தம் நிஜ விஜய்கணம் தீர்க்கபந்தும் தயாளும். டம்பை அசூயை பொறாமையெல்லாம் கடந்து இருக்க வேண்டும் ஆச்சாரியன். ஸ்காலித்யே சாசிதாரம், அடுத்த குணம் சொல்றார் ஆச்சாரியனுக்கு. ஸ்காலித்யே சாசிதாரம், எதிர்க்க தன்னுடைய சிஷ்யன் ஏதாவது தவறு செய்தால் உடனே திருத்தி பணி கொள்பவர் ஆச்சாரியன். ஞாபகம் வச்சுங்க. ஐயோ இவன் கொடுக்கிற தனம் சம்பாவனை விட்டுட்டா, இவன் ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு கம்மன் இருக்கும் பாருங்க. ஸ்காலித்தே சாசிதாரம், அப்படி ஆச்சாரியன் கூட திருத்தி பணி கொள்ள வேண்டும். ஸ்காலித்தே சாசிதாரம் வசதி ஹிதபரம். இதுதான் தேசிகம் பூசுரிப்சேத்துன்னு தேசிகன் எடுத்தார். இப்படிதான் ஒரு ஆச்சாரியன், தேசிகன்னா ஒரு ஆச்சாரியன் அர்த்தம், ஆச்சாரியன் இருக்கணும்னு சொன்னார். அதனால ஒரு ஆச்சாரியன் ரொம்ப முக்கியம். சனாதன தர்மத்தை இருக்கவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, ரொம்ப முக்கியம் ஆச்சாரியன் வேணும்னு கொடுத்து. ஆனா ஒரு ஆச்சாரியனுக்கு லட்சணமும் சொல்லியிருக்கு. அதனால ரொம்ப ஜாகிரதையா கலியுகத்துல இருக்க வேண்டும். ஸ்ரீமத் பாகவதத்திலேயே சொல்லியிருக்கா, போக போக இருக்கக்கூடிய சன்னியாசிகள் எப்படி இருப்பா, போக போக இருக்கக்கூடிய கிரகஸ்தர்கள் எப்படி இருப்பா, கலியுகம் எப்படி இருக்கும், எப்படி முற்றும், இதெல்லாம் சொல்லியிருக்கா. ஏத்தவாறு ஆச்சாரியனை பிடிச்சுக்கணும். ஒன்னே ஒண்ணு, நான் அடிக்கடி உபன்யாசங்கள்ல ரொம்ப லைட்டா சொல்லுவேன், இதை ஜாகிரதையா புரிஞ்சுக்குங்க. அவர் இதை பண்ணார், நான் கண்ணை மூடினா உடனே வந்தார், நான் கண்ணை மூடி நினைச்சேன் இவர் எனக்கு இதை கொடுத்தார், அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஒரு ஆச்சாரியனுக்கு லட்சணம் இல்லை. அந்த மாதிரி வித்தைகள் எல்லாம் அந்த காலத்திலேருந்து ஆச்சாரிய புருஷர்கள் பண்ணலாம். அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அனிமா சித்தி அஷ்டமா சித்தி எல்லாம் தெரிஞ்சா கையிலேருந்து வர வைக்கலாம், எதை வேணாலும் பண்ணலாம். ஆனா ஒரு சதாச்சாரியன் என்பவர் சிஷ்யனுக்கு வழிகாட்ட வேண்டும். நீ சாஸ்திரத்தை படி, உன் கர்மாவை செய், ஸ்ராத்தாதிகளை பண்ணு, பித்ரு கர்மா பண்ணு, தேவ கர்மா பண்ணு, உன் கர்மா என்ன கஷ்டம் கொடுத்தாலும் அதை லைட்டா பெருமாள் கிட்ட சமர்ப்பிச்சுட்டு வாழ்க்கையை நடத்து. இப்படி சொல்றவர் தான் ஆச்சாரியனை ஒழிய 15 விஷயங்களை பண்ணு எல்லாம் சரியாயிடும். பரிகாரங்கள்லாம் இருக்கவே இருக்கு சாஸ்திரத்தை. பரிகாரம் இல்லைன்னு சட்டுன்னு சொல்லிட முடியாது. ஆனா சாஸ்திரோக்தமான பரிகாரங்களை செய்ய வேண்டும். அதே சமயத்தில் வரும் கஷ்டத்தை இதுவும் நம்ம கர்மாவசியம் தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை இந்த சாஸ்திரம் கொடுக்கணும்.
இதை எப்படி போக்கடிக்கிறதுங்கிற வழி. கஷ்டம் வரவாளுக்கு அப்ப சொல்வா, சுவாமி கஷ்டம் வந்தால்தான் தெரியும். வாஸ்தவம், கஷ்டம் வரும்போது இந்த கஷ்டம் விலகாதான் நினைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, சாதாரண மனுஷன் நினைக்கக்கூடியதுதான். ஆனா ஒன்னும் அடிக்கடி சொல்வா பெரியவாள்லாம், ஒன்லி பை சஃபரிங் யூ கேன் வாஷ் அவே யுவர் சின்ஸ். நம்ம செய்திருக்கக்கூடிய பாவங்களை நாம் கஷ்டப்பட்டால் தான் போக்கடிக்க முடியும். இதுல இருந்து விடுவு மோட்சம் எங்கேருந்து தேட? அதனால ரொம்ப ஜாகிரதையா ஆச்சாரியனை தேர்ந்தெடுங்கோ. ஏன்னா இப்ப கலியுகத்துல இப்ப தன சமிருத்தி எல்லார்கிட்டயும் இருக்கு. ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய பெரியவாளுடைய திருத்தந்தையார் தாயார யோசிச்சு பாருங்க. அவளால நினைச்சா போய் வஸ்திரம் வாங்க முடியுமா? வருஷத்துல தீபாவளினா அப்போ ஒரு 2 வஸ்திரம் போய் வாங்கிட்டு வருவா. அடுத்த வருஷம் தீபாவளி அப்பெல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய பெரியவாளுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா எனக்கு அவ்வளவு தெரியாது. ஏன்னா நான் அடுத்த ஜென்ரேஷன், இந்த ரொம்ப ரீசென்ட் ஜென்ரேஷன் இல்லையா. நம்ம ஏகமேவா த்விதீயம், ஒரே குழந்தை. அந்த காலத்துல இருக்கக்கூடியவாள்லாம் அது 10, நாங்க 4 தங்கைகள், 3 அண்ணா, அதுல 7 பேர் இருக்கா, 4 பேர், இப்படிதான் பெரிய பெரிய குடும்பங்கள். அப்ப அப்பா அம்மாவால எப்படி நித்தியப்படி வஸ்திரம் வாங்கி தந்துட்டு இருக்க முடியுமா? இப்ப நமக்கு அப்படி இல்லை, நித்திய தீபாவளி தான். கடைக்கு போனா 2 வஸ்திரம் வாங்கினது எக்ஸைட்மெண்ட். இப்ப தீபாவளிக்குன்னு வஸ்திரம் வாங்கணுங்கிற எக்ஸைட்மெண்ட்டே இல்ல பாருங்க. ஏன்னா ஒரு 3 மாசம் ஆனவுடனே அப் டு 50% சேல்னு போட்டுருவோம். அப் டு தமாத்துன்ற வாமனம் மாதிரி இருக்கும், 50% திரிவிக்ரமன் மாதிரி இருக்கும். எல்லாத்துலயும் 50% கொடுக்குறான்னு போனா நம்ம எடுக்கிறதுல ஒண்ணுமே இருக்காது. இதுல எல்லாம் கிடையாதுன்னு அவன் 4 வஸ்திரம் எடுத்து வைப்பான். அது நம்மாத்துல இருந்தே எடுத்துன்னு வந்த மாதிரி இருக்கும். அதனால அது வேண்டான்னு சொல்லி விட்டுருவோம். அதனால இந்த தீபாவளிக்கு இப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கிறது இல்லை. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை, நான் இன்னும் சேர்த்துக்கிறேனே, நம்ம ஒண்ணு இந்த கஷ்டத்துல இப்ப நிலத்துல உட்காந்து சாப்பிடணும், கிணத்துல இருந்து ஜலம் எடுத்து முதல்ல வார்க்க வேண்டும், இப்படிங்கிறதே பாதி பேர் நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பிறக்கும் போதே கம்ப்யூட்டர் இருக்கு, பிறக்கும் போதே அது இருக்கு, பிறக்கும் போதே இது இருக்கு. இப்படி ஒரு சௌகரியங்கள் இருப்பதால் கொஞ்ச நாள் எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா தவிச்சு போயிடுறோம் பாருங்க. அப்ப கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அவள்லாம் எப்படி இருந்தா? இதே சூரியன் தானே இருந்தார், வேற ஏதாவது சூரியன் இருந்தாரா? இல்ல. எப்படி அவள்லாம் அப்படி பழகி போயிடுத்து அவளுக்கு. நமக்கு அப்படி இல்லையே, கொஞ்ச நாள் போயிடுத்துனா பேக்கப் இல்லையா, எலக்ட்ரிசிட்டி இல்லையா, ஜெனரேட்டர் இல்லையா, எப்படி இருப்பது? அந்த சமயத்துல இந்த இன்டர்நெட் இல்லைன்னா தவிச்சு போயிடுறேன். இப்ப முடிச்ச உடனே அந்த ஃபிளைட் மோட்ல இருந்து எடுத்து யார் யார் என்னென்ன எழுதியிருக்கா நம்ம பார்க்க வேண்டாமா? அந்த வம்பு தும்புக்கெல்லாம் போக வேண்டாமா? இவர் அவருக்கு பின்னாடி தொடர, அவர் இவர் பின்னாடி தொடர பார்க்க வேண்டாமா? சௌகரியங்கள் தேவை. சௌகரியங்கள் நமக்கும் தேவைன்னு இருக்கும்போது நம்ம நடுவில் உற்பத்தமாகும் ஆச்சாரியனுக்கும் தேவைப்படுறது. யோசிச்சு பாருங்க. அதுல ஒரு பெரிய எக்ஸெப்ஷன், இந்த கலியுகத்தில் வாழ்ந்து அண்மையில் வாழ்ந்தும் எந்த ஒரு வாகனமும் பயன்படுத்தாமல் ரொம்ப சௌலபியத்தோடு எப்படி இருக்க வேண்டும்னு வாழ்ந்த மகனீயர் காஞ்சி மகாபிரிவா. இல்லையா? ஆசேது ஹிமாச்சலம் பண்றது ஒண்ணு சாதாரண விஷயம் கிடையாது. அவருடைய திருமேனியை பார்த்தா அது எவ்வளவு, அதனால எலும்பு கூடுக்கு மேல ஒரு சின்ன அளவுக்கு அந்த துவச்சை இருக்கா மாதிரி இருக்கும். நம்ம இருக்கக்கூடிய சரீரத்துக்கு நம்ம தான் ஆசேது ஹிமாச்சலம் நடக்கணும். இந்த ஸ்தூல சரீரத்துக்கு நம்ம தான் நடக்கணும், அவர் நடக்கணுங்கிற அவசியக்கத்தை இல்லை. ஆனால் இப்போது அண்மையில் வாழ்ந்து ஒரு சன்னியாசி எப்படி வாழ வேண்டும் இருக்கக்கூடியவர் அவர். ஆனா எல்லாரும் அப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது, அதை விமர்சிப்பதற்கும் நமக்கு தகுதி இல்லை. அப்படின்னா ஒரு ஆச்சாரியனை ஜாகிரதையா தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா வேதம் சொல்லி எடுத்தோ, இந்த ஆழ் பொருள் கருத்தெல்லாம் உனக்கு தெரியணும்னா ஆச்சாரியன் தேவைன்னு எடுத்தோம். அந்த வரியை சேவிச்சுடுறேன், ஏன்னா நான் சொல்ற மாதிரி இருக்கப்படாது. அதனால அப்பேற்பட்ட அந்த வரியில ஒரு ஆச்சாரியன் ரொம்ப முக்கியம்னு சொல்றா. அதனால இந்த ஆழ் பொருள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆச்சாரியன் வேணும். ஆச்சாரியன் ரொம்ப ஜாகிரதையா நம்ம தேர்ந்தெடுக்கணும். அவர் நம்மளை தேர்ந்தெடுக்கணும் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப ஜாகிரதையா எடுக்கணுமே ஒழிய ரொம்ப மிராக்கிள்ஸ்னு நம்ம போக கூடாது. இது ரொம்ப நாசூக்கா நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா அப்படி பட்டோன்னு வச்சுங்க, ஏன்னா இப்ப கலியுகமா இருக்கிறதுனால அவரும் ஏதாவது ஒரு வழக்கு கிழக்குல மாட்டின்ட்டாருன்னு வச்சுங்க, நமக்கு எவ்வளவு கஷ்டமா போயிடுறது. ஏனெனில் ஒரு ஆச்சாரியன், ஒரு சன்னியாசி ஒரு ஆச்சாரியன் இருக்காருன்னா நம்மளை விட காட்டிலும் வேறுபட்டவரா இருக்கணும். நம்ம பண்றதெல்லாமும் அவரும் பண்ணிட்டு சன்னியாசின்னு சொன்னா எப்படி? அதனால அத ரொம்ப ஜாகிரதையா எடுக்கணும். யாரையும் விமர்சனம் செய்வதற்கு அடியேனுக்கு துளி கூட தகுதி இல்லை. ரொம்ப ஜாகிரதையா இருங்கோ. ஏன்னா சனாதன தர்மத்துக்கு இழிப்பெயர் ஏற்படுத்தணும்னு உலகத்துல பல பேர் காத்துட்டு இருக்கா, அதுல குறைச்சலே இல்லை. நம்ம ஜாகிரதையா நடந்துட்டோம், ஜாகிரதையா பேசுறோம்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு விதமான குழப்பமும் வராது அப்படிங்கறத சொல்லிட்டு விட்டுருவேன். பாக்கிலாம் உங்களுக்கு தெரியும். அதனால தாத்தா புரஸ்தாத் யமுதாஜஹார சக்ர பிரவித்வான் பிரதிஷ்ச தஸ்ரஹ தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி. அப்பேற்பட்டவன் ஆழ் பொருளை கண்டவன் தான் அமிர்த இஹ பவதி. இருக்கும் போதே அவனுக்கு நல்ல ஞானம் கிட்டி வைகுண்ட சௌபாகியம் கிடைக்கும்ங்கிறார். நான்ய பந்தாக அயனாய வித்யதே. இதை தவிர்த்து வேற வழியே இல்லை. நன்னா கவனிங்க இந்த வார்த்தைய, நான்ய பந்தாக.
பரமபுருஷனுடைய குண வைபவங்களை ஒரு ஆச்சாரிய முகேன சாஸ்திரம் சொன்ன வழியில கேட்டு அறிந்து ஆழ்பொருளை அறியக்கூடியவன் இந்த வழியை தவிர்த்து ஏதாவது சிம்பிளா வழி சொல்லுங்களேன். வழியே இல்லை. ந அந்யஃப் பந்தாக நான்யஃப் பந்தாக, வேற வழியே இல்லைன்னு கொடுத்தோம். எது சொல்லித்து? புருஷ சுக்தம். எது சொல்லித்து? வேதத்துக்கு அடங்கிய புருஷ சுக்தமா? மகாபாரதத்துக்கு போகலாம். யக்ஷ பிரஷ்னம்னு ஒரு கட்டம். என்னன்னா, இவாள்லாம் வனப்பர்வால இருக்கா, இனிமேதான் விராட்ட பர்வா அஜ்ஞாதவாசம் போக வேண்டும். அந்த வனப்பர்வால ஆரணேயக பர்வான்னு ஒரு பர்வா. அந்த உபபர்வால அந்த தம்பிமார்களை அழைத்து நீரை எடுத்து கொண்டு வான்னு யுதிஷ்டிரன் அனுப்பும் போது ஒவ்வொருத்தரும் போகும்போது ஒரு குரல் வரும். நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் முதல் பதில் சொல்லு, அப்புறம் தண்ணீர் எடுக்குங்க. அப்ப நகுலன், சகதேவன், பீமன், அர்ஜுனன்லாம் நீ என்ன சொல்றது? இந்த தண்ணீர் என்பது இயற்கையினுடைய தண்ணீர், யார் வேணுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி வீரவச்சனம் பேசுறா. அவ தண்ணீரை எடுத்து போகும்போது மூர்ச்சையாகி கீழே விழுந்து விடுகின்றார்கள். கடைசியா யுதிஷ்டிரன் போகின்றான். நீரை எடுக்கலாம்கச்ச அந்த குரல் தடுக்கிறது. கேள்வி கேட்கிறேங்கிறது. அப்பதான் யுதிஷ்டிரன் சொல்கின்றான். எவ்வளவு ஒரு இன்டெலிஜென்ட் ராஜா. பொதுவா நம்ம யுதிஷ்டிரன் ரொம்ப மட்டமா தட்டிடுவோம். என்ன சார் யுதிஷ்டிரன் யுதிஷ்டிரன் ஒருவன் தான் ரொம்ப அந்த தியூதம் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கலக்கம் வந்துடுத்தே ஒழிய மத்தபடி ஹி இஸ் அ வெரி வெரி கேர்ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டர். சொல்றார், நீ கேள்வி கேளு, நான் பதில் சொல்றேன். அப்போ ஒரு கேள்வி கேட்கறது. கஹா பந்தாஹா, வேதத்துல பாருங்க சொல்லிட்டு நான்யஃப் பந்தாஹான்னு எடுத்து, வேற வழியே இல்லைன்னு எடுத்து. நான் அந்யஃப் பந்தாஹா, வேற வழி இல்லைன்னு வேதம் சொல்லிவிடுத்தா. இவர் வேதம் நன்னா படிச்சிருக்காரா இல்லையான்னு யக்ஷன் டெஸ்ட் பண்றான். ஏன்னா இவர் துரோணாச்சாரியர் கிட்ட படிச்சுட்டு வந்தவர், கிருப்பர் கிட்ட படிச்சுட்டு வந்தவர். கேள்வி கேட்கறது யக்ஷன். கஹா பந்தாஹா, எது வழி? இப்ப யாரோ நம்மளை எங்கேயோ போய் கேட்கிறா, எது வழி? நீங்க கேட்பேன், எங்கேக்கு வழின்னு சொல்லுங்க. எது வழி? இப்ப நீங்க ஆட்டோல போய் ஏறுறேன், என்னொன்னு போப்பா, யோ எங்க போகணும்னு சொல்லியா கேட்பானா இல்லையா? அதனாலதான் இப்ப இந்த கேப் அக்ரிகேட்டர் இந்த மாதிரி ஆப்ல எல்லாம் டிராப் பாயிண்ட போடுன்னு அது சொல்றது. நீ இங்கேருந்து போகணுமா, இந்த லோகத்துல இருந்து லீலா விபூதி போகணுமா, நித்திய விபூதி போகணுமா? நித்திய விபூதி போறது அந்த வாகனத்துல எப்படி தெரியும்? அவருக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரத்துல தெரியும். அந்த ஸ்டார் ரேட்டிங்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, 3 ஓட்டிருக்காருன்னா கிட்டத்தட்ட கொண்டு சேர்த்துருவார். தெரியுறதா? டிராப் பாயிண்ட் கேட்கறது. கஹா பந்தாஹா, எது வழி கேட்கறதா? அப்போ யுதிஷ்டிரன் ஒரு ஸ்லோகம் சொல்றார், ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம், கேளுங்க. தர்க்கோ அப்பிரதிஷ்டா. தர்க்க சாஸ்திரம்னா லாஜிக்கல் ரீசனிங்னு அர்த்தம். இப்ப லாஜிக்கலா கேன் யூ டிரைவ் த பிரசன்ஸ் ஆஃப் காட்னு கேட்டா, டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் யூ கேன், பியாண்ட் அ சர்டன் எக்ஸ்டென்ட் யூ கான்ட். இப்ப இந்த வாதம் பண்றவாள்லாம் இருக்கா இல்லையா, லாஜிக்கல் ரீசனிங்ல ரேஷனல் திங்கிங், பகுத்து அறியக்கூடிய வாதிகள் அப்படின்னு இருக்கா இல்லையா, அவன் மேல மேல கேள்வி கேட்டுட்டே போவா. சில கேள்விகளுக்கு நம்ம சமாதானம் சொல்லிட்டே வருவோம். முதல்ல அவ கேட்பா, நீ ஆத்மா சரீரம்னு நம்பறியே, ஆத்மா இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு நீங்க என்ன சொல்வேள்? அது ஆத்மா இருக்கு, இதை பாருங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. இப்போ ஆத்மா இருக்கிறதுனால தானே அந்த ஆத்மா இருக்கும் வரை உயிரோட இருக்கான்னு சொல்றோம். போன உடனே அந்த சரீரம் மட்டும் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒண்ணு உள்ள இருக்குன்னு தானே அர்த்தம். ஏதோ ஒண்ணு இருக்குன்னு ஒத்துப்பேன். அது ஆத்மான்னு ஏன் நீங்க சொல்றேள் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? அது ஆத்மான்னு ஏன் சொல்றோம்னா அது உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கும், அது புரியறதுன்னா பின்ன ஏன் ஆத்மான்னு சொல்றேள்? ஒரு பர்டிகுலர் இடத்தை தடுத்துறோம் பாருங்க. அதனால்தான் சாஸ்திரம் ஒரு விஷயம் சொல்லி எடுத்து, நீ எவ்வளவோ பகவான் இருக்காருன்னு ப்ரூவ் பண்ண பார்த்தாலும் பியாண்ட் அ சர்டன் பாயிண்ட் பிரத்யக்ஷ பிரமாணத்தாலும் அனுமான பிரமாணத்தாலும் ப்ரூவ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஓரளவுக்கு தான் ப்ரூவ் பண்ண முடியும். பிரத்யக்ஷம் அப்படின்னா என்ன? பர்செப்ஷன், கண்ணுக்கு தெரிகிறார். இப்ப பெருமாள் இருக்காரான்னு கேட்டா ஒரு பக்தன் என்ன சொல்வார்? இதோ இருக்காரே குருவாயூரப்பன், குருவாயூர்ல இருக்கார். ஆனா கேட்பவர் அதை சொல்ல மாட்டார், நீங்க கல் அப்படி சொல்றேன்னு தானே சொல்வார். உங்களுக்கு அந்த கல்லுல இருக்கக்கூடிய நாயகன் தெரிகிறார், அவருக்கு அது கல்லா மட்டும் தெரியுது. நாயகனா பார்த்துட்டா கல்லா தெரியாது, அது கல்லுன்னு பார்த்துட்டா அதுக்குள்ள இருக்கக்கூடிய நாயகன் தெரிய மாட்டார். கல்லை கண்டால் நாயகனை காணோம், நாயகனை கண்டால் கல்லை காணோம். நாயகன்ல இருந்து காவ எடுத்துட்டா கல்லை கண்டால் நாய காணோம், நாய கண்டா கல்லை காணோம் அப்படிங்கிற அர்த்தம் வரும். அந்த மாதிரி நாய வச்சுலாம் நாயகனை வச்சு சொல்லியிருக்க. அப்படின்னா beyond a certain point it is very very tough to prove to a person through perception and inference that there is God. அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லிடுதோ அப்படி ப்ரூவ் பண்றது கஷ்டங்கச்ச ஒரே ஒரு வழி, சாஸ்திராத் வேத்மி ஜனார்தனம்.
சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அதை நான் நம்புறேன். அவர் நம்பணுங்கிறது இல்ல. அதனால்தான் சனாதன தர்மத்துல அந்த காலத்திலேருந்து நம்பாதவர்கள்னு ஒரு கோஷ்டி இருந்தா. நம்பாதவர்கள்னு இது புது கோஷ்டியே கிடையாது. அந்த காலத்து சாருவாக்காள்னு இருந்தா. சாருவாக்குனா அவ பேசுற விதம் ரொம்ப சாஃப்டா இருக்குமா. நான் சொன்னேன் பாருங்கோ, ஆத்துல யாருக்கோ வியாதி இருக்குன்னு வச்சுக்கோ, நான் சொன்னேன் பாருங்க, நீங்க வாரம் அந்த கோவிலுக்கு போய் ஏதோ சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு வரேளுங்கிறேன். இப்ப பகவான் இருந்திருந்தா இவாளை காப்பாத்திருப்பாரு. Don't you agree with me now that actually God is a creation, he is a marketing tool? இவ பேசுறத பார்த்தா நம்மளே கலங்கி போயிடுவோம். நம்மளே அவ பக்கம் போற மாதிரி ஆயிட்டு பாருங்க. அவ ரொம்ப நன்னா பேசுவா. சாரு வாக், வாக் அவ்வளவு சாருவா இருக்கும். அதனால நாஸ்திகாளுக்கு அந்த காலத்துல ரொம்ப அழகா சொல்லுவா, சாருவாக்கர் வந்து விட்டார் அப்படின்னா, நன்னா பேசுறவர் வந்து விட்டார்னா நம்பிக்கை இல்லாதவர் வந்து விட்டார்னு அர்த்தம். அவளை நம்பிக்கை இல்லாதவான்னு சொல்ல மாட்டா, சாருவாக். ஆனா ஒண்ணும் அந்த காலத்துல என்னன்னா, நாஸ்திகாள் கூட வேதத்தை படிச்சுட்டு அதை ஆராய்ந்து மறுத்தா. ஜாபாலின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் படிச்சுட்டு மறுத்தார், அவ்வளவுதான். அதை ராமர் கண்டிச்சார். ஒரு பக்கம் இருக்கட்டும். தர்க்கோ அப்பிரதிஷ்டா. யக்ஷன் என்ன கேட்டார், எது வழியினர். இப்ப யுதிஷ்டன் சொல்ற பதில பாருங்க. தர்க்கோ அப்பிரதிஷ்டா, தர்க்க சாஸ்திரத்தால கிளியரா சொல்ல முடியாது அவர் இருக்காருன்னு.